Women have less access to healthcare and their well-being is not a priority in most Indian households. As per National Crime Records Bureau (NCRB), in 2020, India recorded 19 dowry deaths every day. As per Global Gender Gap Report in 2020, it would take the world 100 years to achieve gender parity. But thanks to COVID, it is now estimated 135.6 years. As of 2019, 1 in 3 of the world's child brides lived in India. In 2020, over 50% of the 44,000 women who died by suicide in India were housewives. The elimination of girl-child marriages can avoid 27,000 neonatal deaths, 55,000 infant deaths, and 1,60,000 child deaths. ரீசெண்ட் இயர்ஸில் டாப் சிஇஓ பொசிஷன்லையோ இல்லை வந்து ஒரு பைலட்டாவோ இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து மென் மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஒரு ரோல்ஸில் வந்து விமன் ஒர்க் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது அது ஒரு பயங்கரமான விஷயமா வி ஆர் செலிப்ரேட்டிங். ஆன் தி அதர் ஹேண்ட், அதுவே விமன் பண்ணிகிட்ருக்க ரோல்லையோ இல்லை இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸ்லையோ வென் மென் பார்ட்டிசிபேட், அது செமையான விஷயமாகவும் பார்க்குறது இல்லை, அது ஒரு சமமான விஷயமாகவும் பார்க்குறது இல்லை. ஏன்னா இட் இஸ் ஸ்டில் something that is not talked about. ஏன்னா இதை ஒரு பவர்ஃபுல்லான விஷயம்னு சொல்லும்போது எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ தட். எதை நம்ம வந்து பயங்கரமாக ஒரு செமையான விஷயம்னு போர்ட்ரே பண்ணுறோமோ, எதோ ஒரு ஹீரோயிக் ஆக்ட்னு போர்ட்ரே பண்ணுறோமோ, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ தட். ஆனால் தி அதர் ஹேண்ட், த மண்டேன் திங்ஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப், அதை நம்ம ஹீரோயிக்காக பார்க்கல, இல்லை அது வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயமா நம்ம அதை நினைக்கல அப்படின்னா, அதை ஜஸ்ட் நம்ம ஓவர்சி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா, எப்படி அதை பண்ணணுங்கிற ஆசையோ இல்லை அந்த வில்லிங்னஸோ எப்படி ஈக்குவலி இன்னொரு ஜெண்டருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கொஷன் இருக்குது. பொதுவாக நம்ம நாட்டை பற்றி பேசும்போது அட்லீஸ்ட் நம்ம பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் பார்க்குறோம், இல்லை சிரியா பார்க்குறோம், அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பெட்டர் தானே, நம்ம வந்து சேஃபாக தானே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆனால் 2018 எடுத்த சர்வே படி இந்தியா தான் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரி ஃபார் விமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இப்போ டேஞ்சர் அப்படிங்கிறது ஒன்லி ஃபிசிக்கல் டேஞ்சரா, ஒன்லி ஃபிசிக்கல் க்ரைம்ஸா அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட். ஏன்னா நிறையா பெண்கள் ஹூ இஸ் ஃபைட்டிங் ஃபார் சேஃப்டி இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை வந்து போலீஸ் பேட்ரோல் அதிகப்படுத்துறதோ இது மட்டுமே இல்லை சேஃப்டியை ஒரு ஆணோட கண்ணோட்டத்துலேயும் பெண்ணோட கண்ணோட்டத்துலேயும் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா க்ரைம் நடக்கிறது எப்போதான், ஆனால் அந்த க்ரைம் நடந்துருமோங்கிற அந்த ஃபியர் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டன்ட் ஃபியர் தான் இட் புட்ஸ் ப்ரெஷர் நம்மளோட மண்டைக்குள்ளே. ஸோ அந்த ஃபியரை போக்கணும் அப்படின்னா சொசைட்டியில் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும், மென் மேலே விமனுக்கு ட்ரஸ்ட்டு வரணும். அந்த ட்ரஸ்ட்டு வரணும் அப்படின்னா மென்னை பற்றி நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். எல்லா பசங்களும் ஒன்றும் கெட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறது 100% உண்மை. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் தி மென் வென் தே மேக் விமன் ஃபீல் அன்சேஃப், எப்படி விமனுக்கு வந்து மென்னை ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வரும். என்னை சுற்றி இருக்கிற ஆண்கள் ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிற வரைக்கும் ஐ ஃபீல் த வேர்ல்ட் இஸ் சேஃப். ஆனால் அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கா? In 2020, over 50% of the 44,000 women who died by suicide in India were housewives. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கா? அதுதான் இங்கே இருக்கிற கேள்வி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்லேருந்து, நம்ம பார்க்குற படங்கள்லேருந்து, ரிப்போர்ட் பண்ணுற நியூஸ்லேருந்து, இது எல்லாமே இஃப் இட் இஸ் கிவிங் அ ஃபீலிங் where this world is unsafe, அப்புறம் எப்படி அந்த சேஃப்டி இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும்? அந்த ஃபியர் கான்ஸ்டன்ட்ல மைண்டில் இருக்கும்போது நம்ம எப்படி வந்து லாய்டர் பண்ண முடியும்? ஏன்னா ஒய் லாய்டர்னு ஒரு புக்கு கூட இருக்குது, அந்த புக்கை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் விமன் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. தே ஹேவ் அ கோல். இங்கேருந்து அங்கே போகிறாங்க, ஸ்கூல் முடிக்கணுமா, ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே போகிறோம். அட்லீஸ்ட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லையாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெட்டியாக நின்று அரட்டி அடித்து அந்த மாதிரியான ஒரு ஜோன் இருந்தது. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து சர்வைவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், அது வந்து இன்னும் அந்த பாண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, ஏன்னா இத்தனை மணிக்கு வேலை முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு போன உடனே சமைக்கிற வேலை இருக்குது. நிறைய இங்கே சென்னையில் நம்ம ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய அக்காங்க அங்கேயே உட்காந்து காய்கறி கட்டுறது, காய்கறி வெட்டுறது, அதுக்கப்புறம் எல்லாம் அந்த டின்னருக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸை ட்ரெயின்லேயே ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான வேலைகளை நம்ம ரொம்ப ஈஸியாக இங்கே சென்னை ட்ரெயின்ஸில் கூட பார்க்க முடியும். அப்படி வீட்டுக்கு போகணுன்னே எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது ஒர்க் முடிச்சுட்டு எங்கே சில் பண்ணுறது அப்படி நம்ம பார்க்குற விமன் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த லேஜர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீலிங்காக இருக்கா விமனுக்கு அப்படிங்கிறதையும் உங்கள் இடத்துல கொஷின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதையும் நாங்களும் நேச்சுரலாக நானும் நேச்சுரலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நேச்சுரலி அங்கே லிவிங் ரூம்லையோ இல்லை வேறு அந்த காமன் ஸ்பேஸில் ஒரு
group of men உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. The ladies all will get into the kitchen. So everybody will want to support the other women in the kitchen because it feels very guilty. இந்த இடத்துல உட்காந்துட்டு இன்னொருத்தங்க வந்து நமக்கு சர்வ் பண்ணுறதுங்கிறது we are not used to it because we are trained to become this person, இல்லையா, to serve, to take care of somebody, to give but not to receive. ஸோ என்ன ஆயிடுதுன்னா நார்மலாகவே கொஞ்ச நேரம் வெட்டியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கில்ட் ஃபீலிங் மாதிரி, ரொம்ப அன்ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருது. ஏன்னா திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் ரைட் ஃப்ரம் அவர் சைல்ட்ஹுட் தான். ஏன்னா வீட்லேயே அதை ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்ச நேரம் தான் சும்மா தானே இருக்குது, இதை பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டு 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 சம்வேர் ஒரு லேஜர் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுறதோ இல்லை சும்மா உட்காந்து ஒரு 4-5 பொண்ணுங்க அரட்டை அடிக்கிறதோ அது ஒரு கில்ட்டி ப்ளஷர் மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு யூ ஹாவ் ஆல்வேஸ் சம்திங் டு டூ அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் இருந்துகிட்டே இருக்கிறதும் அந்த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸில் ஆரம்பித்து இது எல்லாமே இருக்கிறதுமே இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆஸ் பர் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் இன் 2020 இட் வுட் டேக் த வேர்ல்ட் 100 years டு அச்சீவ் ஜெண்டர் பேரிட்டி. பட் தேங்க்ஸ் டு கோவிட் it is now estimated 135.6 years. But constantly government நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு தான் செய்கிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படிங்கிற அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் 56% ஆஃப் த ஃபண்ட்ஸ் அதுக்குள்ள வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணது அது ஒரு மார்க்கெட்டிங்க்கு. ஸோ ஆக்சுவலி எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுமோ அதை விட மார்க்கெட்டிங்க்கு தான் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளேசஸ் வேர் வில்லேஜஸ் வேர் அங்கே ப்ராப்பரான ஸ்கூல்ஸே இல்லை அப்படியே இருக்கிற ஸ்கூல் பல தூரம் தள்ளி இருக்குது. அந்த இடத்துல பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னா அந்த இடத்துல ரோட்டில் போகிறதே அன்சேஃப் அப்படிங்கும்போது எப்படி அங்கே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க? இல்லை அந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் இருக்குது. லெட்ஸே இந்த பஞ்சாயத்தில் கூட விமனுக்குன்னு சீட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களா? அப்படி அவங்க வந்து எலெக்ஷன்லேருந்து வின் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்களுடைய சன் அவங்களுக்கு. பட் பேருக்கு தான் இவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் விமனுக்கு வந்து இத்தனை % சீட் இருக்கணும்னு சொல்லும்போது அதை அப்போஸ் பண்ணுற அதே ஆண்கள் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சீட் இந்த மாதிரி எலெக்ஷன்ஸில் வந்து தன்னுடைய ஃபீமேல் பார்ட்னருக்கோ இல்லை தன்னோட அம்மாவுக்கோ கொடுத்து அவங்கள வின் பண்ண வச்சுட்டு பட் அவங்கள சும்மா நேம் சேக்குக்கு அவங்கள உட்கார வச்சுட்டு இவங்க தான் மற்ற வேலைகள்லாம் பண்ணுறாங்க. இதில் என்ன ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம்னா ஒய்ஃப் தான் எலெக்ஷனில் நின்னாங்க, அவங்க தான் வின் பண்ணாங்க, அவங்க ஃபோட்டோ தான் அங்கே இருக்குது, அவங்க பேர் தான் அங்கே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுமே மீதி இருக்கிற கவர்மெண்ட் பீப்புளோட கான்வர்சேஷன் இருக்கிறது என்னமோ இந்த ஹஸ்பண்ட் ஆர் இந்த சன் தான். ஸோ அப்போ இது தெரியாமல் ஒன்று நடக்கிறது இல்லை. இது வந்து ரொம்ப ஓப்பனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட. ஸோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து விமனோட பேரில் ஆரம்பித்தா அதுக்கு வந்து சப்சிடி இருக்குது, அதில் வந்து % நமக்கு லாபம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வாட் எவர் ஸ்கீம்ஸ் தட் ஆர் பீங் பில்ட் இல்லை வாட் எவர் சேஃப்டி மெஷர்ஸ் தட் ஆர் பீங் டேக்கன் இது எல்லாமே பார்ஷியலி தான் வந்து விமனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்லி பிகாஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் விஷயங்கள் மட்டும் இல்லை. The mindset of the people, mindset of women, mindset of men to treat each other equally. This is very important. As per National Crime Records Bureau NCRB in 2020 India recorded 19 dowry deaths every day. And இது வந்து இப்போ ரெண்டு two-way street மாதிரி போகுது. பிகாஸ் ஒரு பக்கம் மதர்ஸ் வளர லைக் தன்னோட குழந்தைங்க வளர எஸ்பெஷலி பெண்கள் வளர அவங்களுக்கு என்னென்னலாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அதை வந்து தன்னோட பொண்ணுங்களுக்கு சொல்கிறது. ப்ளஸ் இந்த இடம் இப்படி சேஃப் இல்லை, இங்கேருந்து நீ எப்படினாலும் பறந்து போய் பி சப்போர்ட்டிவ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஆன் தி அதர் ஹேண்ட் பொண்ணுங்களுக்கு அவங்க வளர அவங்க பார்க்கும்போது வேல்யூஸ் டிஃபர் ஆகிறத பார்க்கும்போது அவங்க படிக்கும்போது இந்த இடத்துல ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி இருக்குன்னு தெரியும் போது தன்னோட அப்பா தன்னோட அம்மாவை ரொம்ப தப்பாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது அவங்க தே கம் ஃபார் த ரெஸ்கியூ ஆஃப் தியர் மதர்ஸ். இது வந்து ஒரு டூ வே ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போது திஸ் இஸ் த சேஞ்ச் தட் வி ஆர் சீயிங். பட் ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இடத்துல ராஜஸ்தான் யூபி இந்த மாதிரியான இடங்களில் வந்து சைல்டு மேரேஜஸ் நடக்க தான் செய்யுது. இன்னும் நிறைய இடத்துல வந்து தண்ணி வீடு வரைக்கும் இல்லை, அந்த தண்ணிக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்காக திருமணங்கள் நடக்க தான் செய்யுது. அட்டா சட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் செட்டப், அதாவது அக்கா தங்கச்சி இருக்காங்க இல்லைனா அக்கா தம்பி இருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேரையும் ஒரே இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. இன் தட் கேஸ் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்தால் நம்ம போய் திரும்ப கூட கேட்க முடியாது. ஏன்னா அந்த வீட்டில் தன்னோட இன்னொரு குழந்தையும் இருக்கும். ஸோ அதனால் அவங்கள தப்பாக ட்ரீட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது.
இந்த தண்ணி பிடிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொன்னல. ஸோ அதில் வந்து 2வது ஒய்ஃப் 3வது ஒய்ஃப்னு பார்த்தா அவங்க விடோஸாக இருப்பாங்க, இல்லைனா அவங்க ஹஸ்பண்ட் எங்கேயாவது போயிருப்பாங்க. ஸோ அவங்கள திருமணம் பண்ணுறது அவங்களுக்கான எந்த ஒரு கான்ஜுகல் ரைட்ஸும் கிடையாது. பட் அவங்களோட முழுக்க முழுக்க அவங்க வேலை என்னவாக இருக்கும்னா தண்ணி பிடிச்சிட்டு வர்றது. இந்த மாதிரி தண்ணி பிடிக்கிறதுனாலையும் தன்னோட வீட்டில் இருக்கிற அந்த பையன்கிற அந்த ஹேர் லைக் அடுத்த தலைமுறைக்கான ஒரு மகனாக பார்க்கக்கூடிய அவங்களுக்கு சேவை செய்கிறதுலையும் இவங்களை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் நிறைய குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஏன்னா கிராமத்தில் யாராவது கை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, தப்பான பேர் வந்துச்சுன்னா யார் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா. ஏன்னா சின்ன வயசுலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண டவுரி கம்மியாக கொடுத்தா போதும். ஆனால் அதுவே கொஞ்சம் வயசான பொண்ணுன்னா டவுரி ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த டவுரிக்காக இவங்களை வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்படி கல்யாணம் பண்ணுற வீட்டில் இவங்களை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல, இதே மாதிரி நிறைய வீட்டு வேலை செய்ய வச்சு அவங்க கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து அவங்க திரும்ப அனுப்பிட்டாங்கன்னா, எஸ்பெஷலி ப்ரெக்னன்சி அப்போ அந்த பொண்ணுனால வீட்டு வேலை செய்ய முடியாது, வீட்டுக்கு அனுப்பிடு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வீட்டிலேருந்து என்ன பிரயோஜனம், வீட்டுக்கு அனுப்பிடு. இப்படி திருப்பி அனுப்பப்பட்ட பெண்கள், அந்த பெண்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தையோடையும் திரும்பி அனுப்பப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்புலேஷன் எல்லாமும் நம்ம நாட்டில் தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே மைண்ட் செட் மாறணும் அப்படின்னா நம்ம ப்ரிவிலேஜாக இருந்தால் அந்த ப்ரிவிலேஜை பற்றி லைக் அதை ஜஸ்ட் யூஸ் மட்டும் பண்ணாமல் அதை எப்படி ஷேர் பண்ணிக்கிறது, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இந்த ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வைக்கிறது, இதை பற்றி எல்லாமே இந்த புக்கில் லைசர் மால்டோல்டஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் வந்து நிலஞ்சனா பௌமிக் வந்து எழுதியிருக்காங்க. நான் சொன்னதில் எதுலேயுமே ஃபேக்ட்ஸ் இருக்காது, பிகாஸ் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே புக்கில் இருக்குது. அந்தளவுக்கு மனப்பாடம் பண்ணி சொல்கிற அளவுக்கு என்னால் சொல்ல முடியாது. பட் இதையும் தாண்டி டவுரி மூலமாகட்டும், இல்லை வந்து செக்ஷுவல் விஷயங்களாகட்டும், இல்லை நிறைய பேசிக் ரைட்ஸ் வந்து நமக்கு இல்லாமல் போகிறதாகட்டும். ஏன்னா இவங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எனக்கு அது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து விமனோட சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது, விமனுக்கு ஏதாவது ஒரு க்ரைம்னு பார்க்கும்போது அவங்கள ஒரு விக்டிமாக பார்க்குறோம். அவங்களுக்கு இது விக்டிம் இல்லை, அவங்க அந்த நடு ரோட்டில் போகிறாங்க, நடுராத்திரி போகிறாங்கன்னா இஸ்ன்ட் இட் தேர் ரைட். அது ஒரு ரைட்டாக பார்த்தா வி வில் மேக் சேஞ்சஸ் இன் த சொசைட்டி. அது ஒரு ரைட்டாக பார்க்கல அப்படின்னா நம்ம இவங்களை சேஃப்கார்டு தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த ரைட்டாக பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விமன் ஹேஸ் த ரைட் டு பி ஆன் த ஸ்ட்ரீட்ஸ், டு ஓன் த பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் இன்னொரு சொல்லியிருப்பாங்க, எப்படி பப்ளிக் பிளேஸை வந்து விமனுக்கு வந்து சேஃபாக ஆக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு they would have replied இந்த மாதிரி to actually have more women on the streets அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி ரிலேட்டபிள். ஏன்னா கான்ஸ்டன்ட்லி நம்ம ரோட்டில் போகும்போது 2 பொண்ணு தான் இருக்காங்க, 3 பொண்ணு தான் இருக்காங்க, இல்லை ஒருத்தங்க கூட இல்லைங்கும் போது ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் அதே இடத்துல நிறைய மல்டிபிள் விமன் இருக்காங்கன்னா இட் கிவ்ஸ் அஸ் a lot of confidence to actually walk. ஸோ ஆல் இட் டேக்ஸ் இஸ் டு ஆக்சுவலி ஓன் அப் த பப்ளிக் ஸ்பேசஸ் அகெயின் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அதை அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் தி புக் லைஸ் ஆர் மதர் டோல்டஸ், இந்த புக் வாங்குறதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் thebookshop.inல இதே மாதிரி நிறைய புக்ஸ் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அபவுட் விமன்ஹுட், அபவுட் மேன், அபவுட் சைக்காலஜி, இல்லை வந்து ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன்னு சொல்லி எல்லா ஜானர்ஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நான் பேசின விஷயங்கள்லாம் பாட்காஸ்ட்டை மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் கூகுள் பாட்காஸ்ட், ஜியோ 7, ஸ்பாட்டிஃபை அப்படின்னு எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, பாய்.